அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக விருப்பதான் முதன்மைப்படுத்துறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னார். இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் 1999 சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம கட்சியை இடையில வந்து சேர்ந்த வேட்பாளர் இப்போ நம்ம கார்த்திகை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விஜய் வேட்பாளராக நிற்கிறார். தம்பி ஆதரவாளர் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருந்து கொண்டு திமுக கூட்டணிக்கு பல சவால்களை விட்டார், நெருக்கடிகளை தந்தார். அது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை இல்லை என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். கட்சியின் தலைவராக இருக்கிற நான் எந்த அணியிலே இடம்பெறுவது என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். ஆனால் அவர் இந்த கூட்டணியின் குழப்பத்தை உருவாக்கும் வகையில் பல கருத்துக்களை சொன்னார். அதன் பிறகு நான் நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது. அவர் வெளியேறும் போது வந்து என்னிடம் சொல்லிவிட்டு நான் விஜய் கட்சியில் சேரப்போகிறேன் என்றார். நானும் வாழ்த்துக்கள் சொன்னேன். அதற்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழா. அந்த விழாவில என்னை பங்கேற்க எவ்வளவோ முயற்சிகளை செய்தார், பங்கேற்க வைப்பதற்காக. நான் சொன்னேன், நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், விஜய் திமுகவை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவரோடு நான் அம்பேத்கர் நூலை வெளியிட்டால் என்னை பற்றிய நம்பகத்தன்மை என்னவாகும்? எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதனால அம்பேத்கர் புத்தகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்பாடு செய்த உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த விழாவில் என்னால் பங்கேற்க முடியாது. எவ்வளவு பேர் வெளியிலிருந்து சொன்னாங்க, அவர் ஒரு பெரிய ஹீரோ, அவரோடு போய் நீங்க நிக்கிறது வந்து உங்களுக்கு தான் இன்னும் மைலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்தால், அதாவது விஜயும் திருமாவளவும் சேர்ந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக புரளும். அது மட்டுமில்லை, விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறார். இந்த இடத்தில் தான் திருமாவளவன் யார் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்தது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அது எங்கள் கோரிக்கை தான். ஆனால் அதை எப்போது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும் என்பதை 35 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிற திருமாவளவனுக்கு தெரியும். நான் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேன். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு விளைவிக்கும் வகையில் நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆகவே அந்த ஆசைக்கு நான் இணங்க வாய்ப்பில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறேன்.